வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் சுனி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணும் இல்ல. ராமாயணம் படத்தோட ஒரு பிக்கான ரொம்பவே ஒரு ஹைப்பான படம். எதனால அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்னா, ரன்பீர் கபூர் வந்து ராமன் நடிக்கிறாரு. அப்புறம் ஆஷ் வந்து ராவணனும் நடிக்கிறாரு. அண்ட் சீதா ரோல் வந்து சாய் பல்லவி பண்றாங்க. அண்ட் ராவணனோட ஒய்ஃப் ரோல் வந்து காஜல் ரோல் பண்றாங்க. இது போக நிறைய ஒரு பெரிய கேஸ்டிங்ஸோட உருவாக போ இல்ல எனக்கு டங் ரொம்ப ஸ்லிப்பு. உருவாக போக படம் தான் ராமாயணம். இதுல வந்து என்ன இப்ப ஹாட் டாபிக்னா, படத்துக்கு 4000 கோடியாமா அப்பு 4000 கோடி. மொத்தம் 2 பாட்டு 4000 கோடி. அதாவது $500 மில்லியன். இப்ப ஒரு ஒரு டாலரோட ரேட் வந்து இந்தியால ரூ. 86 கிட்டத்தட்ட. அப்ப $500 மில்லியன் நீங்க போட்டு பாருங்க. 4000 கோடி வரலாம். அதை தாண்டி கூட போகலாம். ஸோ அவனுக்கு எடுத்துட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் கேட்காத. எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, சரி இப்ப 4000 கோடி போட்டு பட்ஜெட் எடுக்கிறானுங்க. எடுக்கிறாங்க. இது பிரச்சனை. எடுக்கிறாங்க. அ அப்ப டிக்கெட் விலை என்னவா இருக்கும்? 4000 கோடி பட்ஜெட்னா 4000 டிக்கெட் ஆயிரும். ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். புஷ்பா படத்திலேயே டிக்கெட் வந்து ரூ. 500 ரூ. 700 வித்தாங்கன்னுலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா நானும் அந்த டைம்ல புக் மை ஷோலலாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ரூ. 500 இருந்துச்சு. டேய் நாங்கலாம் ரூ. 70 படம். நானே ரூ. 70 படம், ரூ. 60 படம்லாம் போய் பார்த்துக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் 2 சீட்லன்னு கேட்டுறீங்க. மொத்த தியேட்டரோட டிக்கெட்ல இருக்கிற எல்லா சீட்டுமே ரூ. 70க்குலாம் டிக்கெட் வாங்கி பார்த்துக்கிறேன்டா. ரூ. 70 ரூ. 60க்குலாம். சரி இப்போ ஓகே. ஒரு ரூ. 120 190 அந்த மாதிரி ரேட்ல ஆச்சு. இந்த மாதிரி 4000 கோடி ரூபா பட்ஜெட்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா, சரி இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்தியன் சினிமாவிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபிலிமுமே 4000 கோடி டச் பண்ணதில்ல பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸா. இது டங்கல் வந்து 2000 கோடி. அது போக அப்படியே பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2, அப்புறம் பாகுபலி 2, பாகுபலி 1, ஜவான், புஷ்பா அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். புஷ்பா இல்ல, புஷ்பா 2 அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். ஒரு ஃபிலிம் 4000 கோடி போட்டு பட்ஜெட் எடுக்குறாங்க. அந்த ஃபிலிம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கோடி கட்டணும்னா, நமக்கு அது சக்சஸ்ஃபுல்லான மூவி. 4000 கோடினா அட்லீஸ்ட் ஒரு 5000 கோடியாச்சும் அடிக்கணும். என்ன அட்லீஸ்ட் 5000 கோடின்னு சாதாரணமா சொல்றேன். எனக்கே கொஞ்சம் அதிசயமா இருக்கு. என்ன பண்றது? உலகம் அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. 4000 கோடி. இது நமக்கு தேவையா? நான் கேட்பேன். ஏன்னா ஆக்சுவலா ராமாயண ஸ்டோரி வந்து இந்தியால இருக்கிற முக்காவாசி பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நமக்கு நமக்கு தெரிஞ்சு தமிழ்ல நிறைய சீரியல்ஸ் வந்திருக்கு ராமாயணத்துல. அது போக நம்ம சின்ன வயசுலயே நம்ம ஸ்கூல்லயும் சரி, அங்கேயும் சரி நிறைய அனிமேஷன் வீடியோஸ் யூடியூப்ல இப்போ கூட இருக்குது. நிறைய அனிமேஷன் வீடியோ ராமாயண கதை. ஆக்சுவலா தெரிஞ்ச கதையே 3 மணி நேரம் யாராச்சும் போய் உட்காந்து பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அப்படியே போய் நினைச்சாலும் இந்த 4000 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸை அவங்களால கலெக்ட் பண்ண முடியுமா? இதுல என்ன சொல்றாங்கன்னா 4000 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிறோம் 2 ஃபிலிமுக்கும் சேர்த்துங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ட் 1, பார்ட் 2 2 ஃபிலிமுக்கும் சேர்த்து பண்றாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் என் மனசு கேட்கல. அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ ஓகே. இந்த படத்துக்கு வீடியோ நான் அவ்வளோக்கா ப்ரிப்பேர் பண்ணல. லைட்டாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். ஓகே. ராமாயணம். இந்த மூவியோட டேரக்டர் வந்து நிதேஷ் நினைக்கிறேன். அவங்க வந்து டங்கல் படத்தோட டேரக்டர். ஸோ ஓகே. ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து வந்து சொன்ன மாதிரியே அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இதை சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூர் வந்து லார்ட் ராமா நடிச்சுக்கிறார், சாய் பல்லவி வந்து சீதாவை நடிச்சுக்கிறாங்க, ஆஷ் வந்து ராவணன் நடிச்சுக்கிறாங்க. அது வந்து யாஸுக்காகவே நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹைப் ஆனாங்க. அப்புறம் சன்னி டியோல் அவர் வந்து ஹனுமானா நடிச்சுக்கிறாரு. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு. இப்போ ஹேண்ட்ஸ் போட்டிருக்காரு. இந்த பாட்டு வந்து பாட்டு வந்து 2026 தீபாவளிக்கு வரணும் மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது 2027 தீபாவளிக்கு வரணுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்றவங்க வந்து இன்டர்ஸ்டெல்லார் மூவி பண்ணவங்க வந்து இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண போறாங்களாமா. ஓகே. இத்தனை படம் சீரிஸ் இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ்.
இவங்க தான் அந்த பிரம்மாஸ்திரா பார்ட் 1 ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ இத்தனை வயசு பார்த்தீங்கன்னாலும் 4000 கோடி 4000 கோடி 4000 கோடி. டேய் எங்க தமிழ் ஃபிலிம் அவ்வளோ கோடி எடுத்ததே இல்லடா. சரி இப்ப பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் நல்லா ஒரு கம்மியான பட்ஜெட்ல காட்டுன ஒரு 3 படத்தோட பேர் சொல்றேன். கம்மியான பட்ஜெட்ல ஒரு குட் விஎஃப்எக்ஸ் குடுத்தது படம் பேரு. லியோ படம் தளபதி ஃபேனுங்கலாம் சொல்றேன். லியோ படம் உண்மையாலுமே அந்த ஹைனா விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது போக இப்ப ஜிவி பிரகாஷோட ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்ப இன்னொன்னு கடைசி உலக போர்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலயும் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன பட்ஜெட் படம்யா. அந்த படத்தையே எவ்வளோ நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் கம்மியா பண்ணி தரவங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு ரூ. 4000 கோடி போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு கேட்குறேன். ஸோ ஓகே நியூ ஸ்டோரி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரியா இருக்குது. நல்லா ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் சயின்டிஃபிக் ஃபிலிம் ஏதோ பெட்டர் தான் ஃபிலிமா இருக்குன்னா கூடாலும் கல்கி கூட விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கு கூட இவ்வளோ பட்ஜெட் ஆகல. அதுல விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது இவ்வளோ பட்ஜெட் ஆகல. பட் 4000 கோடி என் மனசு அது ஊத்திட்டே இருக்குது. பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த நியூஸை போட்டோன்னே கமெண்ட்ல கீழே போட்டுருங்க. எல்லாருமே டிக்கெட் ப்ரைஸ் வச்சு பண்ணுவாங்க. டிக்கெட் ப்ரைஸ் வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 4000 டிக்கெட்னா என்ன பண்ணுவீங்க? இப்பவே சில மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமும் 4000 டிக்கெட் இருந்துச்சுன்னா எங்க போய் கடன் வாங்குவோம்? ஆல்ரெடி ஆதி புருஷன் எடுத்து அது விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணாம நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இது அப்படி ஆகாது. ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற அளவுக்கு ஆகாது. இருந்தாலும் 4000 கோடி. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட மொத்த பயோகிராஃபியும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வரும் தெரிஞ்சுக்காதீங்கனாலும் மேக்ஸிமம் நல்லா தான் எடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் 4000 கோடிங்கிறது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கீழே சொல்லுங்கள். மொத்தம் 2 பாட்டு. மொத்தம் ஒரு பாட்டு 2000 கோடி. மிச்சம் இன்னொரு பாட்டு 2000 கோடி. ஒன்றும் பண்ண முடியாது. சரி இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல நியூஸ்க்காக நம்ம மாஸ்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐக்கான் பண்ணிடுங்க. சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.